சந்தோஷமா இருக்குது குளிக்கிறத பாட நமக்கும் குளிக்கோடும் போலான் இருக்குது. அம்மாவுக்கு நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு தொண்டு செய்கிறது விருப்பம். கோயில் நான் சிறு வயதிலிருந்தே தேவாரம் பாடுறது கோயிலெல்லாம் போய் இங்கே அதே இதை தொடர்ந்து செய்கிறேன். பூட்டேக்க வந்த நானே இப்போ கலட்டைகளையும் எடுக்கத்தானே வேணும் பாருங்க. பூட்டி கலட்டி அந்த வேலையை திறம்பட செய்கிறா தம்பி. நன்றி. என்ன இந்த மயிலுறையெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து செய்து வந்தது காவடிக்கு. இன்றைக்கு வந்து தீர்த்த திருவிழா. நேற்று தேர் திருவிழா நிறையவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ஜனாதிபதி வந்தது. நிறைய மக்கள் அவர் வந்ததுல நிறைய மக்கள் எல்லா ஐரோப்பா நாடுலேருந்து உலக நாடு ஃபுல்லாக இருந்து இங்கே வந்து தேருக்கு எல்லோரும் வந்திருந்தவே. இந்த தீர்த்தத்துக்கும் நிறைய மக்கள் வந்திருக்கணும். இப்போ பக்கத்தில் இந்த கோயில் ஒன்றெல்லாம் தீர்த்த கிணறு இருக்குது. இந்த ஜெர்மனிலே இருக்கிற கோயில்களில் இந்த கோயிலில் மட்டும்தான் கோயிலில் மட்டும்தான் தீர்த்த கிணறு கட்டியிருக்கணும். அதில் தான் இன்றைக்கு நீராட போகிற அம்மன். இதில் வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு கொண்டு போகிறதுக்கு இதில் வடிவா எல்லாம் சோடிச்சு பூவெல்லாம் வச்சு கழுவி இந்த சகடையில் இன்றைக்கு கொண்டு தீர்த்தக்கணிக்கு போயினோம். இப்போ அதைத்தான் இன்றைக்கு முதல் இந்த தீர்த்தக்கணியில் நீராடுறதை இன்றைக்கு எடுக்க போகிறேன். இப்போ நேற்று இது இவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்தது. இவ்வளவு கஞ்சல் குப்பையில எல்லாம் காற்றுக்கு பறந்து குப்பை வாளிக்க போட்டிருந்தாலும் நிறையவே காற்று அடித்தபடியாக குப்பை வாளியிலிருந்தே நிறைய இடங்களில் பறந்து இருந்தது குப்பைகள் எல்லாம். எல்லாம் க்ளீன் பண்ணி கோயிலும் அந்த மாதிரி க்ளீனாக இருக்குது. மேலே பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்படி இருந்த இடம் டக்குன்னு ஒரு இரவிலேயே மாறி இருக்குதுன்னு இல்லை துப்புரவா பாருங்கள். வடிவா இந்த சகடையில் வடிவாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். வடிவாக இருக்குது. இதில் அனுப்பவா இன்றைக்கு ஃபுல்லாக தீர்த்த இதெல்லாம் எப்படி நடக்குன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ உள்ளுக்கு வந்து பூசை நடந்து சாமி சுற்றி வருது. வணக்கம். நேற்று நிறைய மக்கள் என்னோட கதைச்சி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து சந்தோஷமாக இருந்தது.
இன்றைக்கு தீர்த்தத்தில் கூட சின்ன பிள்ளைகள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கணும். என்னடா இங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் லீவ் விட்டுருக்கு, அதால் கூடுதலான பிள்ளைகளை காணக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள தான் தீர்த்தக்கேணி இருக்குது, கல்யாண மண்டபத்துக்கு. இதான் முதல் அந்த தீர்த்தக்கேணியில் போன வருஷம் முதல் இதானது, இந்த 2வது வருஷம். நல்ல வெதர் இன்றைக்கு நல்ல காலநிலையம் அமைஞ்சிருக்கு. தள்ள வேணாம். இந்த கடை ஏரியா இதுக்குள்ளே தான் போட்டது, அதெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். இந்த இதான் கடை எல்லாம் க்ளீன் பண்ண போயிடணும். எல்லாம் நிறைய கடைகள் வந்தபடியாக கொஞ்சம் குப்பையாக கிடக்கு. இதான் எல்லோரும் நிறைய பிள்ளைகள் வந்திருக்கணும், பார்க்கவே சந்தோஷமாக இருக்கா. இந்த இதான் தீர்த்தம் சில பேர் முதல் சின்ன பிள்ளைகள் பார்க்கணும். ஊரில் வந்து எல்லா கோயில்லையும் தீர்த்தங்கள் இப்படி நடக்கிறது, அதே இதே இங்கே காட்டுறதுக்கு பெற்றோர்கள் கூட்டி கொண்டு வந்திருப்பினோம். நல்ல சனம் தான் அன்றைக்கு மேலே. தங்கச்சி எப்படி தூக்கிண்டு போகிறா எனக்கு அங்கே தான் பிள்ளைனா, இங்கே நல்ல அக்காவா அங்கே எப்படி தூக்கிட்டு போகிறான். இதில் நிறைய தேவதைகள் என்று சொல்கிறேன், அவை வந்து நிப்பாட்டி இருக்கணும் தண்ணி குடங்களோட. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும், ஐயா வச்சிருந்தா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும், ஐயாட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இதில் வந்து நிறைய இந்த பொம்மைகள் வச்சிருக்கிறார் ஐயா, தண்ணி குடம் தூக்குற மாதிரி வடிவாக இருக்கு. இதுதான் கேணி. கேணியை நேற்று முதல் நாள் தேருக்கு முதல் நாள் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இதில் வந்து கேணியை சுற்றி ஆக்கள் உட்காந்தாச்சு, வந்துட்டு இருக்கிறா கேணி அடிக்கி சுற்றி ஆக்கள் அமர்ந்துட்டினா இடத்தை பிடிச்சி எல்லாரும் உட்காந்துட்டோம். நிறைய மக்கள் இன்றைக்கு இந்த கேணியில் தீர்த்தம் பார்க்குறதுக்குண்டே வந்திருப்பினோம். போன வருஷம் தான் முதல் தீர்த்தம் ஆடினது, இன்றைக்கு 2வது வருஷம் நினைக்கிறேன்.
இன்றைக்கு திங்கட்கிழமை எல்லாரும் பள்ளிக்கூட லீவுண்டோடைய லீவும் எடுத்திருக்கணும். தாமரை பூ இதுக்குள்ள விட வடியாதான் சரியா 11:30 வலிக்கிட்டு வந்தாச்சு தீர்த்தக்கணி அடிக்கு. गौतमी पावनासने अवनासी ज्योत्यागंगा तुंगभद्रा बलाभः कावेरी सिंधु कपिला ताम्रवर्णी कटित्वगा कुमुद्वरी के भवति कृतमाला இந்த சாமிக்கும் வேலுக்கும் ஒரு கயிறு பூரமாய் விட்டுருக்கணும். ஒரு நூல் உண்டு. Oh!
எடுப்பேனா ஐயா இப்போ நீராட போகிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நீராடுவீங்க. நல்ல ஆழம்தான் எல்லாரும் குளிக்கிறது இன்றைக்கு சாமியோட சேர்ந்து அவையும் குளிக்கிறது. அரோகரா அரோகரா ஐயா கந்தடிய அவனை வாய்க்கு தண்ணி எடுத்துறாங்க. தண்ணி எத்த வேணாமா நாங்களே எடுத்துட்டோம். டக்குன்னு பூருங்க அப்ப நடங்காது. சரியோ ஒரு ஒரு புளியில இறங்கும். அதே எடுக்கட்டும். ஆனா டக்குன்னு வெளியே வாங்க. ஊச்சி கணக்கு சந்தோஷமா இருக்குது. இதை குளிக்கிறத பாட நமக்கும் குளிக்கணும் போலான்னு இருக்குது. ஒரு பொம்பளையிலும் குளிக்கல, எல்லாரும் ஆம்பளை எல்லாம் குளிக்கணும். ஊர்ல என்ன பொம்பளை எல்லாம் குளிக்கிறவே எல்லாரும் தண்ணியை தெளிக்கணுமே தவிர அம்மா அம்மா வாங்க. நீங்க தெளிக்கலாம். சாமி நினைச்சு நானும் முடிஞ்ச சாரியே நினைக்கிறேன்.
எல்லாரும் மிதிக்கு வடிவா இருந்த கேணியா கல்யாண மண்டபத்துக்கு முன்னுக்கு தான் இந்த கேணி இருக்கு. தீத்த முடிய கணக்கா மேகம் எல்லாம் இருட்டி மழை தூறுது. என்ன அம்மாள்ட அருளோ தெரியல. இன்றைக்கு எல்லாரும் நினைய போகிறோம். கணக்கா தீத்த முடிய மழைன்னு தருது. எல்லாரும் சின்னாக்கள் எல்லாம் அடிச்சு நீந்தினா உண்மையாக இந்த அம்மாள்ட அருள் நல்லா வரும். தீத்தம் முடிஞ்சு கணக்கா எல்லாரும் வெளியே வர மழையும் பெய்யுது. அம்மாளாச்சு தீத்தம் முடிஞ்சு அங்கே பூசை நடக்குது. இந்த பாருங்க மழை துளி இந்த கேணியில் தெரியுது பாருங்க. இப்போ எல்லாருமே குளிக்க வைக்க போகுது. உண்மையிலே இந்த அம்மாள்ட அருள் தாங்க. எப்படி மழை நல்லா பெய்ய போகுது. இந்த கருப்பு முயல் கூட்டம் இந்த அம்மாள்ட எல்லாரும் கொடுத்து நீங்களே உங்களே அதான் நீங்க சொல்லுங்க பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் நல்ல வெயில் அடிச்சது. இப்போ பாருங்க எப்படி மழை எங்களை நினைக்கிறா. தீத்தம் இதில் ஆடாங்க எப்படி ஒரு அருள்னு பாருங்க. எல்லாரும் புதுமை புதுமை தான் மழை பெய்யுது. தீர்த்தத்துக்கு எல்லாரும் இதுல மழை துளி விழுகிறது தெரியுது. அப்படியே எல்லாரும் இந்த தேத்தனியும் குடிக்கணும் கூட வேணுமா உங்களுக்கு? இல்லை நான் ட்ரெயின் கொண்டு அம்மாவுக்கு தான் கொண்டு உங்களுக்கு கஞ்சி நினையும் இல்லை தான். ஓகே தேத்தனி இருக்கோ? தேத்தனி எங்கே வச்சுக்கணும்? அங்கேயும் தேத்தனி எல்லாம் குடிக்கணும் பாப்பா. அது பிரச்சனை இல்லை. நனைஞ்சு குடிக்கட்டும் கொடுங்கோ. எல்லாம் குளிர் தானே. என்ன எங்களுக்கு ஒரு டீ தாங்களே. நல்ல மழைக்கு குளிருக்கு டீ நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கப்பு தாங்க. நல்ல மழைக்கு பார்த்து கணக்கா மழை வந்தது. எங்க குளிக்காத ஆக்களை எல்லாம் நினைக்க விட இவன் குளிக்கலையா? ஊர்ல எல்லாரும் எல்லாம் குளிக்கிறோம். நாங்க வசதி குளிப்போம். ஊர்ல பொம்பளையில எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறோம் நாங்க தீர்த்தத்துக்கு. இதுக்குள்ள மாத்த விட்டுறா அடுத்த முறை கொண்டு வருவோம் சொல்லுவோம் ஐயா. ஓ அடுத்த முறை குளிக்கிறதானே? அடுத்த முறை குளிச்சுட்டு தான் பாருங்க தேத்தனி இதில் கொடுத்து எல்லாரும் குடிச்சு இங்க லைவ் போயிட்டா இருக்கு. ஐயோ கடை அம்மாளாச்சேன்னு ஓகே. எல்லாரும் ஒதுங்கிட்டோம் ஒரு பக்கமா. இந்த தீத்தக்கணத்துலேருந்து இப்போ கோயிலுக்கு போகிறேன். நாராயணர் நினைக்கிறேன்.
பூசை செய்யணும். ரோஹரா வழியில் இருந்ததை தூக்கி வச்சிருக்கணும். எதில் இதில் சுண்டல் குடிக்கணும். அதில் கோப்பி, இதில் சுண்டல். அதில் கோப்பி குடிச்சிங்க, இங்கே இதில் கடலை சாப்பிட்றீங்க. கடலை காணுமா? என்னென்ன மழை நண்டான்னு தெரியா டக்கண்ட மழை நண்டுட்டு மேலே அம்மாள் தாருங்க.
என்னுடைய பேர் சூரியகுமாரன். நிறைய கோயில கண்டிருக்கிறேன். நான் கோயிலை பற்றி சொல்கிறேன்னா ஊர்ல இந்த இடம் நீங்க? ஊரில் நாச்சிமார் நாச்சிமார் கோயில் அடி. நீங்க இந்த எத்தனை மணிக்கு வந்த நீங்க? நான் 85ஆம் ஆண்டு வந்தேன். சொல்லுங்க உங்களுக்கு வந்து நீங்க என்ன நான் இங்கே வந்து ஒரு வருஷத்தாலேயே நான் வேலையை தேடி எடுத்துட்டேன். வேலை செய்து பிறகு படித்து இப்போ ஃப்ளீகாமில் வேலை செய்கிறேன். அதோட இங்கே கம்மம்மன் கோயிலில் வந்து அம்மாவுக்கு நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு தொண்டு செய்கிறது விருப்பம். கோயில் நான் சிறு வயதிலிருந்தே தேவாரம் பாடுறது கோயிலெல்லாம் போய் இங்கே அதே இதை தொடர்ந்து செய்கிறேன். ஜெர்மன் நகரில். ஓ அவையெல்லாம் 2 பிள்ளைகள் எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும். மகன் படிச்சுட்டு கம்பத்தில் வேலை செய்கிற, மகள் படித்து கொண்டிருக்கிறா யூனிவர்சிட்டியில். அவள் படிக்கிற டிசுல்டோப்பில் எஸ்என்லாம் இருக்கிறான். நீங்கள் இவ்வளோ பக்கத்துல இருந்து இந்த கோயில்லாம் இந்த கம்போயிலாம் உங்களை கண்டிருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க வேலை உங்களுக்கு எப்படி இப்போ ஊருக்கு போயிட்டு வந்த நீங்கள்? ஊருக்கு நான் போய் 5 வருஷம் ஆச்சம்மா. ஊரில் போனால் நிறைய கோயிலுக்கு தான் போவேன். நான் 6 வருஷம் எனக்கு ரெண்டா பென்ஷன் ஓய்வு அதோட நான் இந்தியாவில் உள்ள கோயிலெல்லாம் போய் பார்க்க இருக்கிறேன். ஒரு குரூப்பு நீங்களுமா? நோட்டீஸில் இருக்கு. எனக்கு நாங்கள் கணநாள் ஒரு வருஷத்துக்கு இருந்து எல்லா கோயிலும் போய் ஒரு கோயிலும் போகல இந்தியாவில். அப்போ போகிறதுக்கு விருப்பம். எனக்கு இங்கே போய் திருவண்ணாமலையில் இருக்கத்தான் விருப்பம். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் போனாங்க ஜனவரி கிரிவலம் ஆட்டோவில் போனாங்க, நடந்து போயெல்லாம் போயிட்டு ஆட்டோவில் போனாங்க. அவங்களுக்கு ஆசை உங்களோட நிறைவேறணும். நன்றி நன்றி அண்ணம்மா. அவங்களோட வயது கேட்கலாமா? வயது எனக்கு 65. ஓகே. ஓ 2 அண்ணா சரி வயது தெரிஞ்சு. நன்றி அண்ணா நன்றியா. ஓகே ஓகே வாழ்த்துக்கள். இப்போ பூட்டேக்க வந்தேன் நானே. இப்போ கலட்டைகளையும் எடுக்க தானே வேணும். பாருங்க பூட்டி கலட்டி அந்த வேலையை திறம்பட செய்கிறேன் நினைக்கிறேன். எனக்கு பிரவா தம்பி நன்றி என்ன. ஓ இந்த மயிலுறையெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து செய்து வந்தது காவடிக்கு. அம்மா கடை என்ன அவர் பேக் பண்ணுறாங்க. எப்படி பேக்கிங்கில் வந்ததோ அதே மாதிரி திருப்பி வைக்கிறாரு என்ன. இனி அடுத்த வருஷம் தேருக்கு எடுக்கிறது. அப்புறம் நீங்கள் தானே கட்ட போகிறீங்க? வடிவாக தான் கட்டுறானுவோ இல்லை. நான் சொன்ன அந்த பட்டி அங்கே அந்த பெரிய பட்டிக்குள்ள வைப்பீங்க. எதை காய விடணும்? ஏன் ஈரமா இருக்கு இங்க மட்டும்தான் ஈரமா இருக்கும். அந்த நேற்று மழை பெய்ததால ஈரமா இருக்கும். பூஞ்சனம் வேந்த நாளைக்கு காய விடும். பூச்சி போல அரிச்சு போடணும். அரிச்சனா உட்டாயும் இதுல பூச்சி என்ன பூச்சி போல அந்த ஸ்ரீலங்கா பூச்சி போல. ஓகே ஓகே. இரண்டாவது படிக்கும் இது படி. ஓகே. பூச்சி போல போடணுமா? போட்டு எடுத்தா அப்படியே வெடிக்குமா பூஞ்சனம் பிடிக்குமா? நல்ல ஐடியா. நாங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்தில் புத்தகத்துக்கு வச்சு மயிலுற ஒரு சின்ன துண்டை வச்சு வாழ குட்டி போடும் போல மயிலுற. அப்போ கண்ணில் காட்டையில் என்ன அது வந்து அந்த புல் மயிலுற இல்லை, ஒரு பாதி அந்த இதழ், அந்த சின்ன இதழ் மட்டும் என்ன தெரியுமா? அதான்
जुहोति आदित्यानां वायेदरूपं यल्लाजाः यल्लाजय अनुग्रहगात्रस्य भगवते श्रीकामाक्षिम्बिका देवालस्य परावपर्ष महोत्सवकाले ते जागशाला मृतानकलश ऊर्वलादि प्रीत्यर्थं वेदोक्त ஒத்தாசையோடும் இந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடும் மிகவும் சிறப்பாக இந்த உற்சவம் தீர்த்தோற்சவமும் இன்று நகரப்பொழுது பூர்த்தியாகின்றது. நேற்று தினம் கடோற்சவத்துக்காக வருகிறதிருந்த அனைவரிலும் பிரசிடன்ட் போன்ற கிறிஸ்டியன் அவர்கள் எல்லோருக்கும் திரும்பவும் ஒரு முறை நாங்கள் நன்றி கூற வேண்டும். காரணம் என்றால் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர் நேராக கலாச்சார மண்டலத்தில் கலந்து கொண்டு போகிறதுக்கு தான் முதல் பிளான் இருந்தது. அதற்காக கலாச்சார மண்டலத்துக்கு வந்தவுடனே நான் வந்து நீங்கள் அவசியம் கோவிலுக்கு வந்து பார்த்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவிலே உள்ளே ஒரே கூட்டமாக இருந்ததுனால் நாங்கள் விருப்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனாலே தேரடிக்கு வந்து கொண்டு வந்தோம். அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூட்டிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு. ஆனால் அது என்ன ஆச்சரியம் சொன்னால் அவரை அந்த போகிறது பாதுகாப்புன்னு சொல்லி பாதுகாப்புன்னு சொன்னாலும் கூட அவரே நேர சொன்னார், இல்லை போய் தேருக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேருக்கு உடனடியாக அங்கே இந்த வண்டி ஸ்பெஷலாக முன்னுக்கு கொண்டு வர பண்ணி அந்த தேர்க்கையை அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்று கேட்டால் ரொம்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏயோ பாதைய வச்சிதாயே நமக தள்ளப்படுவதும் கொல்லப்படுவதும் நாங்கள் அல்ல, அவள் தான் நினைக்கிறவன். ஆற ஒளியில் இருக்கிறது, ஆற ஒளியில் இருக்கிறது. எங்கவர்கள் வந்து ஒரு நிர்வாகியோ பொருட்களோ ஒரு ஆயுதம் இருந்தாவோ அதனால எதுவுமே பண்ண முடியாது. அவள் நினைச்சா நடக்கும், அவள் நினைச்சா எதுவும். அதுக்கும் நாங்கள் எப்ப தலை தூக்குறோமோ, நானும் தலை தூக்குறோமோ அப்ப நாங்கள் தலை கொடிய வேண்டி வரும். ஆகவே அந்த வகையிலே சுவாமிக்கு முன்னாலே தலை தூக்கி ஒரு பேசவும் இல்லை. சுவாமிக்கு முன்னால் நான் தான் இது செஞ்சேன், நான் தான் அது செஞ்சேன், நான் தான் இது செய்வேன், இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒன்றும் நடக்காது. ஆகவே அவர்களை முழுமையாக நம்பி அவளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் அவளை ஏற்படுத்துவோம், முகப்பட்சம் அவளுக்கு ஏற்றுக்கொள்வோம். இது கேனோவ உபதத்தில் இந்த வாக்கியமும் வருகின்றது. கேனோவ உபதத்தில் முக்கியமாக அந்த வாக்கியம் வருகின்றது.
ஆகவே அவளை வேறு அணுவளவு சக்தியும் இயக்காது. எப்படி அவனுக்கு அணுவளவு இயக்காது என்று சொல்லுகிறார்களோ அதே போன்று அவன் எப்படி அணுகாவிட்டாலும் அவனுக்கும் சக்தி வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசகர் மின்னி கொழித்து என்கிறாருக்கு திருவடிவே. இந்த லோகிக்கா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவர் வீட்டில் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைய அப்பா என்ன சொல்றாங்க, குழந்தை அழுது பாருங்கன்னு சொல்லுவாங்க தவிர அவர் போய் தூக்க மாட்டோம். இது அந்த வேடிக்கை. அப்போ அந்த அம்மா தான் ஒரு நாள் அம்மா பார்த்து சொல்லி அந்த குழந்தை வந்து போய் தூக்கணும். அந்த அப்பா சொல்ற குழந்தை எழுது காலை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சிவன் சொல்லுவாங்க குழந்தை அழுது தூக்கம் அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கிக்கிற சூழ்நிலை தான் ஆதிசக்தி. யாருக்காக போகலாம் அளவில்லாது. அதே மாதிரி பிடிவாதம் பிடித்தால் அந்த பிடிவாதத்தை அவர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். சதாசிவ பிரமேந்திரான் என்று சொல்லி ஒரு வைஷ்ணவ துறவி, பெரிய துறவி. அவர் வந்து கிருஷ்ணனை தவிர அவர் யாரையும் பாட மாட்டேன் என்று முடிவாக சத்திய பிரமாணமே பண்ணியிருந்தார். நான் கிருஷ்ணனை தவிர ஒரு யாரையும் பாட மாட்டேன் சொல்லி அப்படி பாடிக்கொண்டு போகிற போது அம்பாள் என்ன செய்தால் இவர் வேடிக்கை காட்டணும்னு சொல்லி உடனே நான் பாட வைக்கிறேன்னு சொல்லி குழந்தை பிள்ளையாக வந்து சதாசிவ பிரமேந்திரனே என்னை ஒரு பார்த்து பாடுறேன்னு சொல்லி வெறும் பெண்பிள்ளையாக வந்து கேட்டார். இல்லை இல்லை நான் உணவு பார்க்கவும் மாட்டேன் பாடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் சதாசிவ பிரமேந்திரன். அப்போ என்ன பண்ண அப்படியே நீ என்ன பாட மாட்டேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் எல்லா இடமும் அப்படியே முத்து முத்தாக போட பண்ணிட்டேன். போட பண்ணின உடனே அவருக்கு ஒன்றும் புரியுது. உடனே பண்ணேன் அம்மா மனிதாங்க முடியாம ஆரம்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பிறகு அவர் இயற்கை கீர்த்தனை எனக்கு இப்போ வருதில்லை மனசில் அந்த கீர்த்தனை முதல் வரி நீங்கள் அண்டி பார்க்க சதாசிவ ஞாபகம் தான் சொல்லலாம். அப்படி அந்த அவரையும் பாட வைத்தால் அம்பா. அதனால பிடிவாதம் அம்பாள்கிட்ட மட்டும் சொல்லிடுறாரு. வேற மற்றவருக்கு எது வேற இது பண்ணலாம். அதில் அந்த வகையிலே அம்பாளை கட்டியாக பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்து அம்பாளுடைய திருவள்ளுவருக்கெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறது. இந்த வேளையிலே அடையா விருந்தாளிகள் எப்பொழுதும் தெய்வத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதிதி தெய்வம் என்று எங்களுடைய வேலை வாய்ப்பும் சொல்லப்பட்டது. அந்த வகையிலே சிறப்பூர் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களும் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய ஆலய சார்பாக வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை கௌரவிச்சுள்ளார். எப்பொழுதும் ஒரு குருவாக வந்திருந்தால் அவர்களுக்கு வந்து வஸ்திரம், பூ, ருத்ராட்சம் ஒரு சிறிய லட்சணையாவது கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தப்படும் என்பது வேத நெறி. அந்த அடிப்படையில் இயன்ற அளவு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவஸ்தானத்து தாதிகர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய தேவஸ்தான உற்சவ வழிபாடுகளினுடைய முதன்மை சிவாச்சாரியார் குருபுதல்வர்களுடைய அன்பு பிரார்த்தனை ஒரு சந்தர்ப்பம் அம்பிகையுடைய தேர்தலான ஒரு வாய்ப்பு நேற்றைய தினம் வரக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படவில்லை. ஐயா அவர்கள் நம்மை எல்லாம் அழைத்திருந்தார்கள். அது நேற்றைய தினம் அம்பிகையுடைய அழைப்பு நமக்கு அவ்வளவு நவையாக கிடைக்காத காரணத்தினாலே இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று வந்து எல்லோருடைய அன்பையும் பெறக்கூடியதான ஒரு வாய்ப்பை தாயார் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தேவஸ்தான முதல்வர் அவர்களுக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் அவருடைய அன்புகளை தெரிவித்து அனைத்து அடியவர்களுக்கும் காமாட்சி அம்பிகையுடைய தீர்த்த திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெல்லாம் இந்த இதிகாசங்களுக்கு அமையும் ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியில் சித்தி விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடைய அரும்பெரும் கருணையும்
அம்பாவுடைய ஆனந்த கோலாகலமான இந்த உற்சவங்கள் மகோற்சவங்கள் நடைபெற்று நேற்றைய தினம் ஐயா கூறியதை போல அவ்வளவு ரொம்ப அடியார்களோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருந்த இந்த நாட்டு பிரசிடன்ட் வந்தது இந்த உலகத்தில் அகிலோ நாயகன் அகிலாண்ட ஈஸ்வரன் அகில சடாச்சர பிரபஞ்ச உற்பத்தி நிமித்தானாம் சொல்லப்படுகின்ற வேத புராண இதிகாசங்களுக்கு அமைய காமாட்சியம்மாளுடைய ஆலயத்துக்கு வருகின்றதை நினைத்து மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக அமையப்படுகின்றன. அந்த ஏற்பாட்டில் மதிப்புக்குரிய குருக்களையும் மற்ற சுவாச்சாரியம் சார்பாக அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிய வருகின்றன. இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சர்டிஃபிகேட் பிரசிடென்ட் வந்தது 54 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த சர்டிஃபிகேட் அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராமே போட்டிருக்கிறார். ஹம் சிட்டியும் ஹம் கோயிலும் வந்து அனைத்து இந்து மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக என்று சொல்லி இது எனக்கு அந்த பெருமை என்னோடு சேர்ந்து உங்களுக்கு தான் முதல் பெருமை. நான் யாரும் இந்த வயதோட சூழலை நீங்கள்லாம் ஐயா செய்வது சரியா இருக்கு செய்யலாம் ஏதோ உங்களுக்கு திருப்தியா இருக்கு நன்மையிலே என்னோட கூட இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பங்கு உண்டு. நீங்கள் இந்த பங்கினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நன்மையிலே இருந்தாலும் அதே மாதிரி தீமையும் சின்னத்தினுடைய ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை அதுவும் போய் செய்கிறது. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விபூதி பிரசாதம் தருகிறேன். மீண்டும் மூலஸ்தான பூஜைகள் நிகழ்வு பெற்று நண்பர்கள் உறவினர்கள் தான் பொறுத்து வந்துடுவாங்க. இது சரியாக 5 மணி அளவில் மீண்டும் மூலஸ்தான பூஜை ஆரம்பித்து வசந்த மண்டப பூஜை நிகழ்வு பெற்று அம்பாள் கொடிஸ்தம்பத்துக்கு முன்னாலே எழுந்தருளி துவஜா அவரோகணம் நிகழ்வும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் பின்பாக குருபசாரம் மகா ஆசீர்வாதம் குருபசாரம் போன்றவர்கள் நிகழ்வுகளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பூங்காவனம் புதன்கிழமை நிகழ்வு பார்வதி என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு வாட்டி சென்றிருந்தேன், திடீரென்று போயிருந்தேன். அப்பொழுது அடியனையும் அவர்கள் ஐயப்பனை தரிசிக்க பண்ணி ஐயப்பனுடைய பிரசாதம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு அம்பிகளுடைய பிரசாதம். श्री कामाक्षं विहारुण प्रसादे श्री कामाक्षं विहारुण प्रसादे சாப்பாடு கிடக்கு. சாப்பாடு கொடுக்கணும் இதுக்குள்ளதான் சாப்பாடு வழியான படங்கள் வச்சு பழைய படங்களே இதில் கொண்டு வந்து வச்சுக்கிறது. சாப்பிடலாம்.